மங்கம்மா, ரம்யாக்கா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்த. கதவை நீ தான் திறந்துருக்க, சாவி வேற உன் கையில இருக்கு. என்னடி விஷயம்? ஐயோ, அவங்க வெளியூர் போயிருக்காங்கடி. ஒரு 4 நாளைக்கு வீட்டை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சாவி கொடுத்துட்டு போனாங்க. அதான் இங்க வந்தோம். என்னது, ரம்யாக்கா வீட்டை நீ பாத்துக்க போறியா? ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யாரை பதில் சொல்றது? என்னடி பிரச்சனையாக போகுது? இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே. ஆந்திரால இப்படிதான் யாரோ ஒருத்தர் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுல 5 நாளா திருடன் தங்கி இருந்திருக்கான் தெரியுமா? திருடன் உடனே திருடிட்டு போகாம 5 நாள் ஸ்டே பண்ணானா? என்னடி சொல்ற? ஆமாடி, ஆந்திரால ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்றவர் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அவர் ஊருக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட திருடன் என்ன பண்ணியிருக்கான், காலையில வந்து வீட்டில் இருக்க பொருளை திருடி இருக்கான். திருடின பொருளை எடுத்துட்டு போய் வித்து மத்தியானம் ஃபுல்லா அதை வச்சு சரக்கடிச்சிருக்கான். ஓ, தலைவர் சரக்கு வேற போட்டிருக்காரு. ஆமா, சரக்கடிச்ச போதையில நைட் வந்து அதே வீட்டுல தூங்கி ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அடுத்த நாள் காலையில இதே வேலையை ரிப்பீட் பண்ணியிருக்கான். அவங்க வீடு ரொம்ப வசதியா இருந்திருக்கும் போல, அதான் அந்த ஆள் ஸ்டே பண்ணியிருக்கான். சரி, ஓகே, அவன் எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணான்? 5 நாள் தொடர்ந்து இதே வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கான். எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அவனை? அதாண்டி விஷயமே. ஆளே இல்லாத வீட்டுல நைட்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்களா சந்தேகத்துல போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவனை அலையக்கா தூக்கின்னு போயிருப்பாங்கல்ல. ஆமாடி, அவன் இதே வேலையா தான் வச்சுட்டு இருந்திருக்கான். ஆள் இல்லாத வீட்டுல போய் திருடுறதும் அங்க போய் நைட்டு தங்குறதையுமே ஒரு ஹாபியை வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். ஐயோ மாயா, இதனாலதான் நீ என்ன சாவி வாங்கினதுக்கு திட்டினியா? ஆமா, இந்த வீட்டுல நம்ம பாத்துக்க போய் ஏதாவது பொருள் காணாம போச்சுன்னா பிரியாக்காக்கு யாரு பதில் சொல்றது? அதான் நம்ம இங்க இருக்கோம்ல, எப்படி திருடு போவோம்? நம்ம இந்த வீட்டை பாத்துக்கிட்டா நம்ம வீட்டை யாரை பாத்துப்பா? ஐயோ மாயா, இப்ப என்னடி பண்றது? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். இனிமே சத்தியமா பண்ண மாட்டேன்டி, மன்னிச்சிரு.